4-5 நாளைக்கு முன்னாடி மாயான்னு ஒரு பேஷண்ட் தலைவலின்னு சொல்லி மல்லிகா டாக்டரை பார்க்க வந்தாங்கல்ல, அவங்களுக்கு உண்மையாவே தலைவலி தானா இல்ல வேற எதனா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்தாங்களான்னு செக் பண்ணி சொல்ல முடியுமா? சார் நீங்க யாரு? எதுக்காக இந்த டீடைல் எல்லாம் கேக்குறீங்க? பேஷண்ட் பத்தின தகவலை நாங்க யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. இல்ல மல்லிகா டாக்டரோட ஃபேமிலி ஃப்ரெண்டு சாமுண்டீஸ்வரி மேடம் இருக்காங்கல்ல, அவங்களோட டிரைவர் தான். ஒரு கிளாரிட்டிக்காக தான் கேட்க வந்தேன். ஓ, டாக்டரோட க்ளோஸ் ஃப்ரெண்டோட டிரைவரா நீங்க? சாரி சார், யாரோ நினைச்சு சொல்லிட்டேன். என்ன பேர் சொன்னீங்க? மாயா. ஒரு நிமிஷம் செக் பண்ணி சொல்றேன். ஆமா சார், அவங்க ரிப்போர்ட் வாங்க வந்திருக்காங்க. என்ன ரிப்போர்ட்? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பார்த்து சொல்றேன். சார், அவங்களுக்கு இங்க அபார்ஷன் நடந்திருக்கு. அது பத்தின ஸ்கேன் ரிப்போர்ட், ட்ரீட்மெண்ட் பத்தின டீடைல்ஸ் அதெல்லாம் வாங்கிட்டு போக தான் வந்திருக்காங்க. அபார்ஷனா? ஆமா சார், டாக்டர் மல்லிகா தான் அவங்களுக்கு அபார்ஷன் பண்ணிருக்காங்க. என்ன சார் ஏதோ யோசிக்கிறீங்க? இல்ல ஒண்ணும் இல்ல, தேங்க்ஸ்ங்க. தீபா, குட்டிமா, வாங்க வாங்க. அம்மா, வா வா அம்மா, வா வா வா. என்னம்மா? என்ன? உட்காரு. இரு. அம்மா நீ வருவேன்னு சொன்னாங்க. ஏம்மா இவ்வளவு லேட்டு? இல்லடா, உனக்கு உடம்பு சரியில்லைன்னு இப்பதான் ஃபோன் பண்ணி சொன்னாங்க. அதான் உன்னை பார்க்க ஓடி வந்திருக்கேன். அப்ப எனக்கு உடம்பு சரியில்லை சொன்னாதான் நீ வருவியா? இல்லன்னா வரமாட்டியா? அப்படிலாம் இல்லடா சொல்லும். அம்மாக்கு கொஞ்சம் வேலை, அதான் வர முடியாம போயிடுச்சு. என்ன வந்து பாக்குறத விட உனக்கு வேலை முக்கியமா போச்சா? என்ன குட்டி இப்படி சொல்லிட்ட? எனக்கு உன்னை விட வேலை ரொம்ப முக்கியம் இல்ல. அதான் எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உன்னை பார்க்க வந்துட்டேன்ல. உன்னை பார்க்காம தான் எனக்கு காய்ச்சல் வந்துருச்சுமா. அதான் நான் வந்துட்டேன்ல, இனிமே உன் காய்ச்சல் போயிடும். அம்மா எப்பமா என்ன நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு போற? எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கல. எனக்கு உன் கூடவே இருக்கணும் போல இருக்குமா. இன்னும் கொஞ்ச நாள் பொறுத்துக்கும், அம்மா கண்டிப்பா உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போயிடுவேன். ஆமா, நீ இப்படிதான் சொல்லுவ, ஆனா கூட்டிட்டு போக மாட்ட. இல்ல குட்டி, இந்த வாட்டை கண்டிப்பா கூட்டிட்டு போயிடுவேன். சரி, நீ சாப்பிட்டியா? இன்னும் இல்ல, நீ ஊட்டி விட்டாதான் நான் சாப்பிடுவேன். சாப்பாடு இருமா, நான் போய் சாப்பாடு எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் இருமா, நான் வந்துடுறேன். எப்போ சாப்பாடு வந்துரும். என் தங்கத்துக்கு என் கையாலே ஊட்டி விடுவேனா? ம். அந்த பாட்டி ஏம்மா இன்னும் சாப்பாடு எடுத்துட்டு வரல? இப்போ வந்துரும்டா செல்லும். இந்தாம்மா. பாரு, கொடுங்க. ஊட்டவா? நல்ல பொண்ணுல சமத்தா சாப்பிடு. இந்தா குட்டி, சாப்பிடுங்க. ஆ ஆ அதனாலதான் நிச்சயதார்த்தத்துக்கு வந்தவங்க மாயா வாங்க பாத்திரக்கூடாதுன்னு அவங்க பொண்ணு கையை ஃபேன்ல அடிப்பட வச்சு அங்கிருந்து அவங்கள போக வச்சிருக்காங்க. அந்த பொண்ணு சொன்ன அடையாளத்தை வச்சு எங்க நான் அவங்கள கண்டுபிடிச்சிட்டு போறேன்னு தான் அந்த புடவையை மாத்திருக்காங்க. எப்பா நீ சொல்றதா கேட்கும்போது தலையே சுத்துதுப்பா.
அது மட்டும் இல்லாம பந்தக்கால் ஃபங்க்ஷனுக்கு டாக்டர் வரக்கூடாதுன்னு தான் அந்த மாயா டாக்டரோட கார் ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஏதோ பண்ணியிருக்காங்க. அதுல டாக்டருக்கு கண்ணு தெரியாம போனது அவங்களுக்கு ரொம்ப சாதகமா போச்சு. அட கடவுளே. அந்த ஆல்பத்துல அவங்க அந்த புடவையில இருந்த போட்டோஸ் இருந்துச்சு. அந்த போட்டோஸை நம்ம பாத்திரக்கூடாதுன்னு தான் அதை எடுத்துட்டு போய் எரிச்சிருக்காங்க. இது வேறயா? அது சரியா எரியாம என் கண்ணில் மாட்டிருச்சு. இல்லைன்னா இந்த வாட்டி அவங்க எஸ்கேப் ஆயிருப்பாங்க. எப்பா, இவ வாழ்க்கையில கிரைம தவிர வேற எதையுமே பண்ணிருக்க மாட்டா போல இருக்கே. ஏப்பா, கர்ப்பணிய அப்ப அந்த கர்ப்பத்துக்கு யார் காரணம்னு தெரிஞ்சா? தெரியல. என்ன சிலம்பணி, எவ்வளவு சார்பணி. பிளாக் அண்ட் ஒயிட் காலத்துல இருந்து கலர் படம் காலம் வரைக்கும் இதுக்கெல்லாம் யார் காரணமா இருந்திருப்பா? சைலண்டா இருப்பான் பாரு, அவன் தான் குற்றவாளியா இருந்திருப்பான். எப்பா, இதுல எனக்கு சந்தேகமே இல்ல. கன்ஃபார்மா காலர் பட்டன் போட்டவன் தான்ப்பா இதுக்கு காரணமா இருக்கும். இங்க பாரு சிலம்பம், ஒன்னு சொல்றேன். என்ன மாதிரி இந்த வாயை வச்சுட்டு சும்மா இல்லாம ஓட்ட வாய் மாதிரி லொடலொடன்னு பேசிட்டு இருப்பான் பாரு, அவனை கூட நம்பிடலாம். ஆனா அம்மாஞ்சி மாதிரி இந்த காலர் பட்டனை போட்டு வெள்ளை வெள்ளேர்னு விகுதி வச்சவன் ஒருத்தர் இருக்கான் பாரு, அவனை மட்டும் நம்பவே கூடாது. ஏப்பா, இதுல எனக்கு சந்தேகமே இல்ல. நிச்சயமா அந்த மாயாவோட கர்ப்பத்துக்கு காரணம் அந்த மகேஷ் தாயா.